அலற வேற அடிச்சிருச்சா? இந்த ஃபோன் தொல்லை மட்டும் தாங்கவே தாங்காது. கரெக்டு நேரத்தில் அலாரம் அடிச்சிரும். ஃபஸ்ட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு வந்துடலாம். அப்பா, கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம்? அப்புறமானாலும் எழுப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சமையல் செய்யலான்னு யோசிப்போம். ஏன்னா என்ன சமையல்னு நம்ம எப்போவுமே டிசைட் பண்ண முடியாது. சரி, நான் என்ன சமையல்னு யோசித்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பசங்களை போய் எழுப்ப போவோம். லிஃப்ட்டுக்கு தான் போகணும். இப்போ லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு கொடுப்பா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நம்ம கூட எந்திக்கலானாலும் டாக் எந்திரிச்சிருச்சு. சரி, இந்த வீடியோ நான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் இந்த நேம்லாம் தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன். இதோ ஃபஸ்ட்டாக இருக்கிற பேர் வந்து இந்த டாக் பேர் ஜாக்கு. அடுத்தது இந்த டாக்கு பேர் மேக்ஸ். இந்த டாக்கு பேர் என்னோட செல்லமான லக்கி. இது ராட்வில்லர். சரி, அடுத்தது பார்த்துடலாம். இங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்க நேமும் சொல்கிறேன். இதோ ஃபஸ்ட்டு படுத்துருக்கலால இவ தான். இவ கொஞ்சம் நல்லா தான் படிப்பா. இவ பேர் வந்து ரோஸ். எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்குது. அடுத்தது இவ பேர் வந்து இவ என்ன கொஞ்சம் தள்ளி பாடு பாப்பா. அம்மா அழிச்சிட்டேன். சரி, இவ பேர் வந்து டேசி. அடுத்தது லாஸ்ட்டாக முக்கில் படுத்துக்கா பார்த்தீங்களா, இவ தான் இவங்க வீட்டுக்கு ராணின்னு சொல்லுவான். இவ பேர் ரோஸ்லி. சரி, இப்போ எல்லாரையும் எழுப்பிவிட்டுட்டு வந்துடலாம். ரோஸ் எந்திரி, டைம் ஆச்சு, எந்திக்கணும். இன்னைக்கு வர சாட்டர்டே, டியூஷனுக்கு வர போகணும். எந்திரி ரோஸ். எந்திரிச்சிட்டியா? அம்மா, ஏம்மா டியூஷனுக்கு போகணும்? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேம்மா. லீவ் எடுத்தா அவ்வளோதான். படிக்கிறது தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. சரி, நீ போய் மேலே போய் ப்ரெஷ் வலிக்கிட்டுரு. அடுத்தது போய் குளிக்கப்போ. அடுத்தது அவளை எங்கள் டேசி எந்திரி. அட டேசி, எல்லாரையும் எழுப்புறது கூட விழுந்துடும். டேசி எந்திரி. டேசி எந்திரிச்சிட்டம்மா. இன்னைக்கும் டியூஷனா? சரி, படிக்கிறது தான் முக்கியம். இவக்காச்சும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இவ படிக்கிறனா விரும்புவா. சரி, நீ போய் ப்ரஷ் பண்ணப்போ. ப்ரஷ் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீ போ. ரோஸ்லின் எந்திரி, நான் சொன்ன கேட்பல்ல, நீ தான் நல்லா படிப்பல்ல. எந்திரி ரோஸ்லின். நான் மேலே இருக்கிறவங்கள. சரி, இவ தான் ரோஸ்லின். இவ எல்லாரையும் படிக்க வைப்பா. அது மட்டும் இல்லை, இவ தான் ஃபஸ்ட்டு மார்க்கு கிளாஸ்லேயே. இவ சொல்கிறதெல்லாம் செய்வா. சரி போ, நான் அக்காவை எழுப்புறேன். நீ போய் மேலே போய் ப்ரஷ் பண்ணு. சரி, 3rd ஃப்ளோருக்கு போவோம். ஏய், உள்ளே உட்காந்துட்டேன். 3rd ஃப்ளோருக்கு போ. அப்பா, 3rd ஃப்ளோருக்கு இறங்கியாச்சு. இங்கே தான் இந்த பசங்க இருப்பாங்க. அம்மா வேற சீக்கிரமாக பல் விளக்க சொன்னாங்க. அம்மா வேற சீக்கிரமாக பல் விளக்கிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரமாக போய் பல் வைக்கணும். என்ன, அவள் உள்ளே இறங்கிட்டா போலியே. நம்மளும் சீக்கிரமாக போகணும். ஐயோ, சரி, நம்ம மேலே போகலாம். அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா எங்கே இருக்காங்க? அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா சீக்கிரமாக போய் பல்ல விளக்கணும். டக்குன்னு போகணும். அம்மா, வளக்கிட்டு விழுந்துருச்சேன். இதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக வரக்கூடாதுன்னு சொல்கிறது. டக்குன்னு வெளியே வாடி, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வெளியே வந்துட்டேன். நான் மாடிக்கு போகிறேன். இங்கேருந்து ஜாலியாக காற்று வாங்கலாம்.
அவள் போயிட்டாளா? நான் போகிறேன். என்ன எல்லாம் 2 பேர் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க போலையே. என்ன பாத்ரூம்குள்ளே இருக்கா? சரி மாலை நீ ப்ரஷ் பண்ணிக்கிட்டியா? சரி நான் அம்மாவை பார்க்குறேன் எங்கே இருக்காங்கன்னு. அங்கேருந்து கோல்டா லிடியா அக்காவை எழுப்பிட்டு இருக்காங்க. சரி போகலாம். டக்குன்னு ப்ரஷ் பண்ணிட்டு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நான் ப்ரஷ் பண்ணிட்டேன். நீ டக்குன்னு போ. அம்மா வேறு திட்ட போகிறாங்க அன்னைக்கு கொஞ்ச நேரத்தில். தள்ளி போ ரோஸு. 2 பேரும் பல் விளக்கிட்டாங்க. நம்ம தான் பல் விளக்கணும். அப்பா நம்மளும் பல் விளக்கிட்டாங்க. நம்மளும் போய் உட்காந்துடலாம். தள்ளி உட்காருங்கடி. கொஞ்சம் தள்ளி போனா. ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. கீழே வந்துட்டானா? நான் இன்னைக்கு யாரு கோல்டா லிடியான்னு காட்ட போகிறேன். இங்கே படுத்திருக்கால வெள்ளை கலரில் வச்சிருக்கிறாவ கோல்டா. ரெட் கலரில் ஃப்ராக் போட்டிருக்கிறாவ லிடியா. சரி அவங்களும் எழுப்பிடலாம். கோல்டா லிடியா எழும்பிருங்க. வாங்க வாங்க டியூஷன் போகணும். டியூஷனா? நான் இன்னைக்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் போவேன். ஏன்னா எனக்கு 20 வயசு. நான் போகிறேன் டியூஷனுக்கு. நான் எங்கே போவேன்? சரி நம்ம அம்மா வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். சேர் போட்டு நம்ம அம்மா எப்போவுமே இங்கே தான் அந்த காரில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அடுத்தது லாஸ்ட்டாக இவர் பேர் அர்ஜுன். என்னோட சொல்ல முடியாது அது எப்படின்னு. சரி அடுத்தது இங்கே இப்படி பார்ப்போம். இங்கே ஒரு அழகான பாப்பா படுத்திருப்பா. அவள் தூங்கிட்டு இருப்பா. அவள் பேர் நானே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அவள் பேர் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப குழம்பும். இப்போ தான் ஞாபகம் வருது. இவள் பேர் ஜெசி குட்டி. இறந்துரி என் செல்ல குட்டியில். அவள் இப்போதைக்கு எந்திக்க மாட்டாக்கா. சரி நம்ம இங்கேயே உட்காந்துருப்போம். உட்காந்தாலாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. கிச்சனில் இருப்போம். கிச்சன்லேருந்து சமைக்கிற வேலையெல்லாம் டக்குன்னு பார்க்கணும். டக்குன்னு டியூஷனுக்கு போகணும். இல்லைன்னா டியூஷன் மேம் பார்த்தாங்கன்னா வெளுத்து கட்டிடுவாங்க. ஸ்கூட்டி எடு. ஐயோ ஸ்கூட்டியோட கீழே வந்துட்டேனே. எந்திரிச்சிருவோம். பெட்ரோல் இருக்கான்னு வேறு பார்க்கணும். பெட்ரோல் இருக்கா? நல்ல வேறு இருக்குது. இல்லைன்னா என்ன நம்ம இந்த கார்லேருந்து போட்டு நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பெல் ஐக்கனை, அது என்ன சொல்லவே தெரியலையே, ஞாபகம் வந்துடுச்சு. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணால் தான் இப்போ நான் ஒரு சீக்ரெட்டிவாக ஒரு மேஜிக் காட்ட போகிறேன். என்ன மேஜிக் தெரியுமா? கிளிக் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ பாருங்கள் கீழே நான் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதுதான் எங்கள் பசங்களோட டாய்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே அது கீபோர்டு, சோஃபாஸ். அடுத்தது இதில் அது என்ன வாசிப்பாங்கன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் இருக்கும். இப்போ எங்கள் வீடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபைனலியாக எங்கள் வீடு பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீடே. பார்த்திங்களா எவ்வளோ ரோஸ் இருக்குது. மேலே அந்த மொட்டை மாடி அந்த இடத்துல டென்ட் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ என்ன தெரியுமா தட்டில் இருக்குது? எங்கள் அம்மா பப்ஸு சுட்டு தந்துருக்காங்க. சரி அடுத்தது இங்கே ஒரு ரோ, ஸ்பெஷலியாக ஒரு ரோ. அடுத்தது அதெல்லாம் பாப்பாவோடங்க ரூம். இது கிச்சன் ரூம், அது பெட்ரூமு, அதுதான் வாசலோடையே இங்கே திரும்புங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரோடு வந்துடும். சரி எனக்கு நீங்கள் உங்ககிட்ட சொல்லி எனக்கு டியூஷன் டைம் ஆச்சு. சரி நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு.
அடுத்த வீடியோலேருந்து நம்ம சந்திப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. சரி, நம்ம அப்புறம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். See you.